வெல்கம் டு ஆத்மா. அமானுஷ்யம் இது கண்ணுக்கே புலப்படாத சூட்சும சக்தி. இந்த சக்தி சிலருக்கு அபயமாகவும் இருக்கும், சிலருக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கும். பேய், பிசாசு இவைகளுக்கு உணர்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய ஃபீலிங்ஸ் உண்டு. ஆனால் உணரும் சக்தி என்று சொல்லக்கூடிய சென்ஸ் இல்லை என்று சொல்கிறார்கள் அமானுஷ்ய உலக வல்லுநர்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே ஒரு ஆத்மா தன்னுடைய அநியாய மரணத்திற்கு நீதி கேட்க காத்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு அநியாயம்னு தோன்றது மற்றவங்களுக்கு நியாயம்னு தோணலாம் இல்லையா? இந்த மரணமும் நியாயமானதா அநியாயமானதா? வாருங்கள் ஆத்மாவிற்கு செல்லலாம். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நான் இப்பவே ஷூட் பண்ணி காட்டுறேன். வா. ஏய், எங்க சத்தம் கேக்குது? ஏய், அந்த பக்கம் கேக்குது பாரு. பாரு. எங்க? இந்த பக்கம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? எங்கன்னு கரெக்டா சொல்லு. ஏய், குழந்தை சத்தம் மாதிரி தான் கேக்குது. ஏய், என்ன லூசா நீ? நடு காட்டுக்குள்ள எப்படி குழந்தை சத்தம் கேக்கும்? சரி, பயப்படாத, போ பார்க்கலாம். ஏய், அந்த பக்கம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். எங்க? அங்க அங்க. எங்க? டார்ச் அடி. யாருமே காணுமே. நான் டார்ச் அடிக்கிறேன் பாரு, அந்த இடத்துல அடி. எந்த பக்கம்? ஏய், அங்க அங்க. எங்க? அங்கடா. இதோ போ. கிட்ட போகாத. தோ அந்த இலை கிட்ட. ஏய், ஏய், பூனை சத்தடி. எங்க? எனக்கு தெரியல. அது பாரு, அங்க போகுது பாரு. ஆமா, இது பூனை சத்தம் தான். பயந்தாங்கோலி, இதுதான் நான் அப்பா இருந்து சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நம்புறியா? ஏய் ஏய், என்னாச்சு? அங்க என்ன? யாரும் நிக்கிறாங்க. எங்க? அங்க யாரும் இல்லையே. ஏய், அங்க யாரும் இல்லன்னு சொல்றல. இல்ல, நான் பார்த்தேன். தோ அங்க இருக்கு ஒரு வெள்ளை உருவம். அருண், வா. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. வா. ஏய், ஏய், நீது, 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 நீது எங்க இருக்க? வெள்ளையா ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. அது பார்த்ததும் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். அது அங்கதான் இருக்கு. ஏய் நீது, சொல்ல சொல்ல கேட்காம ஓடி வந்துட்ட. ஏய் அருண், விளையாடாத. அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. திருப்பி திருப்பி அவளை வெறுப்பேத்தாத. ஏய், நான் என்ன பண்ண? அவ எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்துட்டா. ஏய், நிஜமா சொல்லு, அங்க ஏதாவது பாத்தியா? ஏய், ஆமா, வெள்ளையா ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தான் சொன்னனே, ஆனா நீங்க யாரும் நம்ப மாட்டேன்றீங்க. வெள்ளையா ஏதோ ஒரு உருவம் நம்மள சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏய், அது ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியல? ஏய், உன் கண்ணு ஒரு நொல்ல கண்ணுடா. அதான் உனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது உண்மை. நம்மள தவிர வேற யாரும் இங்க இருக்காங்க. ஆமா, எனக்கு அப்படிதான் படுது. வேண்டாம், இந்த இடம் வேண்டாம். காலையிலே நம்ம கிளம்பிடலாம். சரி, ஓகே ஓகே. நைட்டு தூங்கி எந்திரிப்போம், காலையில பேசிக்கலாம். இங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு தெரியல. நான் தூங்க போறேன். குட் நைட். நீலி, உனக்கு குட் நைட். டயர்டா இருக்கு. சரி, தூங்கலாம். பாத்துக்கிட்டே இருங்க. தூங்கும் போது யாரையாவது நீலி தூக்கிட்டு போறான்.
அருண் 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 யாரு யாரு அருண் 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 யாரு அருண் அருண் உங்க 5 பேருக்காகத்தான் 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போற? பலி கிட்ட வராது, போயிடு. என்ன ஒண்ணு பண்ணிடாது, என்ன ஒண்ணு பண்ணிடாது. உனக்கு கை எடுத்து கும்பிடுறோம். இங்க இருந்து போயிடு. அருண் அருண் எங்கடா இருக்க? அருண் 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 எங்கடா இருக்க? ஏய், கேமரா இங்க இருக்கு. என்ன சொல்ற? டென்ஷன் படுத்துற இந்த அருண் பையன் கேமரா இங்க வச்சுட்டு அவன் எங்க போனா? எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு அந்த இடியட் நமக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் இங்க பாரு. ஏய் என்ன அது? எதையோ இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு. ஏய், பாரு. இங்க ஏதோ ரத்தக்கர மாதிரி இருக்கு. அருண் விளையாடாத. எங்கடா இருக்க? ஏய் அவனுக்கு ஏதோ ஆயிருக்காதுல்ல? ஹேய், அவனுக்கா? இப்ப பாரு, பேன் வந்து நம்ம எல்லாரையும் பயமுறுத்த போறான். ஏய் எனக்கு என்னமோ அப்படி படல. கேமரா ரன்னிங்ல தானே இருக்கு? ஆமா, ரன்னிங்ல தான் இருக்கு. அத ரீவைண்ட் பண்ணி டிஸ்ப்ளேல பார்க்கலாம். நீ தேவையில்லாம பயப்படுற சஞ்சனா. சொன்னதை செய்டா. சரி, அதுக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? மனுஷ சக்தி பலமா, அமானுஷ்ய சக்தி பலமா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. அமானுஷ்ய உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, சூட்சும உலகத்தில் இருக்கும் அமானுஷ்ய சக்திகள் எப்போதும் பயந்த நிலையில்தான் இருக்கும். அதற்கு கொலை செய்யும் சக்தி இல்லை என்று சொல்கிறார்கள். தன்னை அழித்தவனை பார்க்கும்போது அது ஆத்திரத்தில் உருமும். அவனை அழிக்க முடியவில்லையே என்று கதறி கதறி அழும். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது
தன் எதிரியை தனக்குத்தானே உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு தூண்டிவிடும். இப்போது அந்த அமானுஷ சக்தி இங்கு என்ன செய்ய போகிறது என்று பார்க்கலாம். யதார்த்தத்துல ஆவி, பேய், பிசாசுகளுக்கு அன்பு, நேசம், குரோதம் இதெல்லாம் உண்டா? உண்டுன்னு சொல்றாங்க ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள். ஆனா இந்த சக்திகளுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க. காரணம், ஆவி, பேய், பிசாசுகளுக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்த முடியாது, ஆனால் பயமுறுத்த தெரியும். இதோ இங்கே ஒரு ஆத்மா ஆவேசத்துடன், மகா உக்ரத்துடன் காத்துக்கிட்டு இருக்கு. அது பயமுறுத்துமா இல்ல பழிவாங்குமா? வாங்க பார்க்கலாம். என்னடா இதுல ஒண்ணுமே தெரியல. ஏய் இதுல என்ன ஒண்ணுமே ஒண்ணும் தெரியல. தெரியல. சவுண்ட் எதுவுமே கேட்கல. ப்ளே ஆகுதா? ப்ளே ஆகுது, ஆனா விஷுவல் தெரியலையே. சரி, அது அப்புறமா செக் பண்ணிக்கலாம். முதல்ல அருணை தேடுவோம். சரி வா, போய் தேடு. சரி போங்க. என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. எப்படி பண்றான் பாரு. அருண், 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 அருண் எங்கடா இருக்க? அருண், எங்கடா போய் தொலைஞ்ச? அருண் இருக்க? அருண், அருண். வாடா. டேய், நீ எங்கேயாவது பாத்தியாடா அவனை? இல்லடா. அருண், 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 அருண். அருண் எங்கடா இருக்க? கையில கிடைச்ச நீ செத்துடா. அருண், 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 அருண். டேய் விளையாடாம வெளில வாடா. அருண், எங்கடா இருக்க? அருண், அருண் விளையாடாதடா. அருண் எவ்வளவு நேரம் அருண், விளையாடாத. வெளியில வாடா. காலெல்லாம் வலிக்குதுடா. அருண், அருண், டேய் காலெல்லாம் வலிக்குதுடா. வாடா. டேய் அருண், டேய் பசிக்குதுடா. அருண். டேய் அருண் யாரும் சாப்பிடலடா, வெளில வாடா. டேய் அருண், அருண், அருண் டேய், மாட்டன் பை. அவனதான் சொல்றேன், வெளியில வாடா. ஏய் பாத்து வாடா. டேய் அருண், 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 அருண். அருண். ஏய், நிஜமாவே அருணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. எங்க தேடி அவனை காணும் பாரு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடுறதை விட தனித்தனியா போய் தேடுவோம். ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. ஏய், நிலைமையை புரிஞ்சுக்கோ. மொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடினா தேவையில்லாம டைம் தான் ஆகும். தனித்தனியா தேடுவோம். ஏய், காட்டுல நம்ம யாராவது தொலைஞ்சிட்டா அதான் விசில் இருக்கே. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் விசில் அடிச்சுட்டே இருப்போம். இந்தா, நம்மள யார் விசில் அடிச்சாலோ அதை தொடர்ந்து மத்தவங்களும் விசில் அடிக்கணும், சரியா? ஓகே, அப்படியே தேடுவோம். நம்ம 4 பேரும் 4 திசையில தேடுவோம். அரவிந்த், கேமரா உன்கிட்டயே இருக்கட்டும். நீது, நீ தைரியமா இரு, போய் தேடு. நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அந்த பக்கமா போங்க. அருண்,
காடு விலங்குகளின் சரணாலயம். ஆனால் மனிதர்களுக்கு அது சந்தோஷ கோட்டை. சந்தோஷத்தை தேடி காட்டுக்குள் வந்த இவர்கள் சக நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா தேடல்களும் சுகமாய் இருப்பதில்லையோ? முதல் பலி என்று சொன்ன காட்டுக்கிழத்தியின் வாக்கு பலித்து விடுமா? விசில் சிக்னலை கொடுக்கலாம். ஆனால் இனி விதி அல்லவா இவர்களுக்கு சிக்னலை கொடுக்க வேண்டும். சிக்னல் கிடைக்குமா? விசில் வேலை செய்யவில்லையா? ஆனால் விதி வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்பது இந்த மூடர்களுக்கு தெரியாது. அந்த அமானுஷ சக்தியின் குறி ஒருவர் மட்டுமா அல்லது அத்தனை பேருமா? டிஜிட்டல் யுகத்தில் வாழும் இன்றைய இளம் தலைமுறை இன்பத்தை அனுபவிக்க ஆசைப்படும் பொழுது அதற்கான பாவத்தையும் இலவச இணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியாமல் போச்சோ? ஆனால் இவர்கள் செய்த பாவத்திற்கு நிச்சயம் தண்டனை உண்டு. வாருங்கள் பார்க்கலாம். ஏய், அருண் அருண் நீதானே எனக்கு தெரியும். என்ன பயமுறுத்தாதா? குரலை மாத்தி பேசாதா ப்ளீஸ்ரா. காப்பாத்துங்க விக்னேஷ், செஞ்சலா, நீதோ எங்க இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? டேய், என்னாச்சுடா? எதுக்கு இப்படி ஓடி வந்த? கேக்குறல்ல? அங்க வெள்ள உருவத்தை பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்ன சொல்ற? ஆமாண்டா, நான் பார்த்தேன். அப்படியே விசில் அடிக்கல? நான் அடிச்சேன் நீத்து, ஆனா சத்தம் வரல. வருதடா, இப்ப அடிக்குதுடா. டேய், ஏற்கனவே அருணை காணுன்ற டென்ஷன்ல இருக்கும். இப்ப நீ வர குழப்பற. நிஜமாவே நீ வெள்ள உருவத்தை பாத்தியா? பிராமிஸா பார்த்தேன். ஏய், அருண் காணாம போன இடத்துல கேமரா இருந்துச்சுல? ஆமா, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? அதை நம்ம சரியாவே செக் பண்ணல. சரி வா, நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். வா, நீ சீக்கிரம் ரீவைண்ட் பண்ணு. பண்றேன். தெரிய மாட்டேங்குது. நித்யா, ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. எனக்கு கேக்குது. ஏய், ரீவன் பண்றா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நித்யா, நித்யா, நீதான் செத்துறிய. செத்துட்டேன்னு சொல்லாத, என்ன கொன்னுட்டேன்னு சொல்லு. ஏய், நித்யா. நித்யாவா? நித்யா எப்படி? ஒண்ணுமே புரியல. டேய் அரவிந்த், டேய், நித்யா எப்படி? அதுவும் நம்ம கேமரால? நான் ஆரம்பத்துல சொல்றேனே, இங்க நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க. அது நித்யா தானே சொல்றியா? கண்டிப்பா அவதான். நம்மள பழி வாங்குறதுக்காக பேய வந்திருக்கான். அதுக்காக 2 வருஷம் கழிச்சுதான் வரணுமா? ஆமா, 2 வருஷம் கழிச்சு தானே நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அப்போ நம்ம கூட நித்யா இருந்தா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவளை மறந்தே போயிட்டோம். அப்புறம் எப்படி இப்போ? ஒருவேளை நம்மளை கொலைப்படுறதுக்காக அருந்தா விளையாடுறானா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. நம்மளை சுத்தி வெள்ள உருவம் இருக்கு. ஒருவேளை அது நித்யாவா இருந்தா? நித்யா யார்? அவள் அவள் இவர்களை பின்தொடர வேண்டிய அவசியம் என்ன? காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டிருப்பாளோ? அவளது காதலன் வேறு ஒரு புதிய காதலியுடன் சேர்ந்திருப்பானோ? தனக்கு கிடைக்காத காதலன் வேறு எவளுக்கும் கிடைக்கக்கூடாது என்று நித்யா காதல் சூத்திரப்படி
பழிவாங்க தொடங்கிவிட்டாளா? எச்சரிக்கை எல்லோருக்கும் தான் விடப்பட்டது. அப்படியானால் நித்யாவின் கொலைப்பட்டியலில் நீத்துவும் சஞ்சனாவும் இருப்பார்களா? தன்னை சுற்றி யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டார்கள். இனி என்ன செய்ய போகிறார்?